بس- بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده وبه نستعينه ونستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது தொடரான பாடத்தின் இன்றைய பாடம் வதுஉ துராபின் ஃபி துருகாத் அல்லதி பைனல் குபூர், வதுஉ மமர்ராத் பைனல் குபூர் மினல் பல்க் வல் இஸ்மெண்ட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கபர்களுக்கு மத்தியிலே பாதைகளில் மண் போடுவது, பாதையை ஒழுங்குபடுத்துவது, ஜனாசாக்களை உள்ளே கொண்டு செல்வதற்காக நடுவிலேயோ அல்லது ஒரு ஓரத்திலேயோ பாதை போடப்பட்டிருந்தால் அந்த பாதைகளிலே அந்த பாதையை பிரயோகிக்கின்ற அளவுக்கு மண் போடுவது சம்பந்தமாக உலமாக்களுடைய ஃபத்வாக்கள் பின்வருமாறு அமைந்திருக்கிறது. லா பஅஸ பி வضع துராபின் ஃபி துருகாத் அல்லதி பைனல் குபூர். கபர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பாதைகளிலே மண்ணை தூவுவது, மண்ணை போடுவது தவறில்லை. ஏன்? நடந்து செல்பவர்கள் சேறு சுரிகளை நீக்குவதற்காக வேண்டி, சேறு சுரி அன்றி நடந்து செல்பவர்கள் இலகுவாக அதன் மீது செல்வதற்காக வேண்டி, கபர்களை தரிசிப்பவர்கள் செல்வதற்காக சேறுகளை நீக்கும் நோக்கிலே அந்த பாதைகளிலே மண்ணை போடுவது, வைப்பது குற்றமில்லை. ஆனால் கபர்கள் மீது அந்த மண்ணிலிருந்து எதையும் அதிகப்படுத்துவது, குறிப்பிட்ட ஒரு அளவு, ஒரு சான் முழத்துக்கு மேல் மண்ணை கபரை உயர்த்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்ற செய்தியோடு, அடுத்ததாக வதுஉ மமர்ராத் பைனல் குபூர் மினல் பல்க் வல் இஸ்மெண்ட். கபர்களுக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்ட நடப்பாதையை அழகுபடுத்துவது, சீமெண்ட், கான்கிரீட் போடுவது போன்ற காரியங்களை செய்வது சம்பந்தமாக உலமாக்களுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. பி தஹரீமி தப்லீத்தில் மமர்ராத் ஃபில் மகாபிர். கபர்களிலே நடைபாதையில் தப்லீத் என்று சொன்னால் பலாத், நடந்து செல்வதற்காக வேண்டி மலா ஃபீஹா வமஷா, பலாத் அதாவது மாபிள் போன்றவற்றை பதிப்பது, அது ஹராம் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். அதாவது மையவாடிகளுக்கு மத்தியில், கபர்களுக்கு மத்தியில் நடபாதைகள் ஏற்பாடு செய்து அதில் அதை அழகுபடுத்துவது, கான்கிரீட் போன்ற சீமந்திடுவது, மாபிள் நடப்பவர்களுக்கு மாபிள் அமைத்து வைத்து செய்வது, அது ஹராம் என்ற முடிவுக்கு கிபாருல் உலமா, மூத்த உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் வாஜிபு பகாவுல் மக்பரத்தி அலா மா கானத் அலைஹி பிதூனி இஹ்தாதி ஷைஇன் ஃபீஹா. மக்பரா எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அவ்வாறு அதை தரிபடுத்துவது, விட்டுவிடுவது கடமையாகும். அங்கு புதிதாக எதையும் உருவாக்காமல் விட்டுவிடுவது. யாராவது கபர்களை தரிசிப்பதற்காக அங்கு செல்வதின் பால் தேவை இருந்தால்
அல்லது வேறு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சஹீஹான் நோக்கங்களுக்காக வேண்டி செல்வதற்கு கபர்களுக்கு மத்தியிலே பாதைகளை உருவாக்குவது மின்ஹா கபர்கள் என்றும் எந்த ஒரு கபரின் மீதும் மிதிப்பதை தவிர்ந்துவதற்காக, கபர்களை மிதித்து கொண்டு செல்வதை தவிர்ந்து கொள்வதற்காக அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நாங்கள் மையவாடியிலே செய்யக்கூடாது. மையவாடியின் பூமியிலே வேறு தேவைகளுக்கு அந்த காணிகளை பிரயோகிப்பது மார்க்கத்திலே அனுமதி இல்லை. ஏனென்றால் எஞ்சியிருக்கின்ற அந்த திறந்த வழி மக்பரா மையங்களை அடக்கி எஞ்சியிருக்கின்ற பகுதி காலப்போக்கிலே மரணித்தவர்களை அடக்கம் செய்வதற்கு தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் அதை வேறு தேவைகளுக்கு நாம் பிரயோகிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அதனுள் கட்டடங்களை கட்டி குர்ஆன் மதரசாக்களையோ அல்லது வேறு காரியாலயங்களையோ உருவாக்குவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. சில ஊர்களிலே, சில மையவாடிகளிலே, மையவாடியின் அளவுக்குள்ளே பள்ளிகளை கூட அமைத்திருக்கிறார்கள். அதே போல வேறு பல கட்டிடங்கள் அவருடைய தேவைகளுக்காக வேண்டி அமைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.